ஒரு பெரிய ஆறு. அந்த ஆற்றுக்கு அக்கறையில் வந்து ஒரு பெண் சிங்கம் குட்டி போட்டுது. அந்த குட்டி போட்டோன்னே பெண் சிங்கம் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண் சிங்கத்தை வந்து விலக்கிட்டு அந்த குட்டியை வந்து ஆட்டு மந்தைக்காரன் வந்து தூக்கின்னு போயிட்டான். தூக்கின்னு போய் ஆட்டு மந்தையோட வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். வளர்க்க ஆரம்பிச்சது ஆடு மாதிரியே பழக ஆரம்பிச்சிடுது. ஆடு மாதிரியே கத்துறது, ஆடு மாதிரியே புல்லு இலையெல்லாம் தின்றது, தழையெல்லாம் தின்றது பண்ணிடுது. அதுக்கப்புறம் இப்படியே கத்தின்னு இருக்கும்போது ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தா அந்த காட்டு பக்கத்துலேருந்து அந்த ஆத்தங்கரைக்கு ஒரு ஆண் சிங்கம் வந்தது. வந்தவொடனே என்னாச்சு, இந்த ஆடெல்லாம் பயந்து ஓடி போயிடுது. ஒன்று சிங்கம் மட்டும் தனியாக இருந்தது. அந்த சிங்கக்குட்டி வளர்ந்த குட்டியை அந்த ஆண் சிங்கம் எடுத்துன்னு போயிடுது. எடுத்துன்னு போய் இப்போ பாரு, இந்த ஆத்தங்கரையை காமிச்சது, அந்த ஆற்று தண்ணியை காமிச்சது, உன் உருவத்தை பாரு, நீ நம்ம இடத்த சேர்ந்தவன், நீ அதில் போய் சேர்ந்துட்டிய, இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்கே கற்று கற்று கற்றுன்னு சொல்லி நல்லா உசுப்பேற்றி விட்டுது. அதனால் என்னாச்சு, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிது. அப்புறம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சது, சிங்கம் மாதிரி ஆரம்பிச்சிருது. உடனே சிங்கத்துக்குள்ள அந்த குணங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் நாளடைவில் வர ஆரம்பிச்சிருது. இந்த கதை என்ன தெரியுதுன்னா, தன்னை அறிந்தால் கேடு இல்லை, தான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், நோ தை செல்ஃப் என்பதுதான் இந்த கதையுடைய கரு. இதை சொன்னவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்.